தமிழக வெற்றி கழகம் தவிர்க்க முடியாத சக்தி. நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க 4 முனை போட்டி. 4 முனை போட்டியெல்லாம் கிடையாதுங்க. தாவேக்காவா திமுகவா என்கிற போட்டியை அழுத்தம் திருத்தமாக எங்கள் தலைவர் ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசுகிறார். சீமானுடைய கடவுச்சீட்டில் அவர் யார் அப்படிங்கிறத பதிவு செஞ்சு நான் ஒன்று பார்த்தேன். அது உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் வந்திருக்கிறது. அதில் அவருடைய பாஸ்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்கள், இவருடைய பிறப்பு. தாவேக்கா நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு தரோம் சொல்லியுமே உங்கள் கூட கூட்டணிக்கு யாரும் வரல, கிட்டத்தட்ட நீங்களும் தனிச்சையாக வந்து நிற்கிறீங்க அப்படின்னும் போது இந்த கட்சியை வந்துட்டு இப்படி கேலி பேசலாமா சார்? இந்த தேர்தலுக்காக மட்டும் கூட்டணியில் பங்கு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்வதல்ல. எப்பொழுதும் தாவேக்காவுடைய நோக்கம் அது. அந்த நோக்கத்தை ஆரம்பத்திலேயே நாங்கள் எப்படி கொள்கை எதிரிகளையும் துரோகிகளையும் நாங்கள் தோலுரித்திருக்கிறோமோ அதை போல நோக்கத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆக எந்த கட்சிக்கும் இல்லாத துணிச்சல் எங்கள் கட்சிக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேக்காவினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் நெருங்கி விட்டது. 4 முனை போட்டியாக எல்லா கட்சிகளும் பம்பரமாக சுழன்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்போவுமே தனித்த அடையாளமாக இருக்கக்கூடிய சீமானவர்கள் எந்த கட்சி கூட நான் கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தனிச்சே நிற்கிறார். முதல்ல அவருடைய அந்த தனித்து நிற்கக்கூடிய அந்த செயலை எப்படி பார்க்குறீங்க? விளம்பரம் இல்லாதவர்களுக்கு விளம்பரம். மாநாடு பார்த்தீங்களா? அவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கல்ல? ஒரு 15 லட்சம் பேர் வந்திருப்பாங்களா? வாய்ப்பு இருக்கும். காமெடியாக பேசுறீங்களே. அதுபோக யூடியூப்ல பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சரியா சொல்றீங்க. தனித்து தனிமரம் தோப்பாகாது. நாங்களும் பாடுவோம் தெரியுமில்ல. நாங்கள் எம்ஏபிஏ படித்து புட்டோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போகிறோம், கத்தரிக்காய் கொத்தமல்லி கீரையோடவே கொத்து சம்பா குத்தரிசி நாங்கள் கேட்கல, நாங்கள் கேட்டதெல்லாம் பழைய கஞ்சி, ஆனால் கொடுத்ததெல்லாம் புளிச்ச கஞ்சி அப்படியும் பாட முடியும். எங்கள் நாடை எங்களுக்கும் அந்த திறன் இருக்குது. பாட்டு பாடி மாநாடை கூட்டுற அளவுக்கு இன்றைக்கி இறங்கி வந்து வேறு வழி இல்லாமல் ஒரு மாநாடு என்கிற பொதுக்கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் திருச்சியில். இதில் வேற எப்போதும் பொய் சொல்லக்கூடிய வாய் இன்றும் பொய் சொல்ல 10 லட்சத்தை தாண்டி விட்டது. எப்போதும் பொய் தானே அது. ஆக தனித்து நிற்பது என்பது நிற்கக்கூடிய வேட்பாளர்களை தகுதி இழக்க வைப்பது, நிற்கக்கூடிய வேட்பாளர்களை ஏழையாக்குவது. தாவேக்கா நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு தரோம் சொல்லியுமே உங்கள் கூட கூட்டணிக்கு யாரும் வரல, கிட்டத்தட்ட நீங்களும் தனிச்சையாக வந்து நிற்கிறீங்க அப்படின்னும் போது இந்த கட்சியை வந்துட்டு இப்படி கேலி பேசலாமா சார்? எங்களுடைய கோட்பாடு அது. இந்த தேர்தலுக்காக மட்டும் கூட்டணியில் பங்கு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்வதல்ல. எப்பொழுதும் தாவேக்காவுடைய நோக்கம் அது. அந்த நோக்கத்தை ஆரம்பத்திலேயே நாங்கள் எப்படி கொள்கை எதிரிகளையும் துரோகிகளையும் நாங்கள் தோலுரித்திருக்கிறோமோ அதை போல நோக்கத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆக எந்த கட்சிக்கும் இல்லாத துணிச்சல் எங்கள் கட்சிக்கு இருக்கிறது. நாங்கள் அதை விட உங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறார் சீமான் அவர்கள். நான் களத்தில் வந்ததுலேருந்து எனக்கு சமரசமே கிடையாது, யாரு கூடயுமே எனக்கு கூட்டணி கிடையாது, நான் தனிச்சே நிற்கிறேன். 5 தேர்தலில் நான் தோத்து தான் போனேன். இப்போ என்ன, இப்போ மறுபடியும் தான் நிற்கிறேன். மக்கள் என்னைக்கு என்ன ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கட்டும், அது வரைக்கும் நான் போராடுறேன். களத்தில் நிற்கிறாருல்ல. நீங்கள் அப்போ போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருங்க, ஒரு இயக்கமாக நடத்துங்க, கட்சியாக ஆரம்பிக்காதீங்க. எத்தனை தொண்டர்களுடைய ரத்தம் உறிஞ்சி கொடுக்கப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். நீங்கள் இன்றைக்கு 234 வேட்பாளர்களுடைய கதி என்னவென்று தெரியாமல் நிற்கிறார்கள். எத்தனை பேர் டெபாசிட் இழக்க போகிறாங்கன்னு தெரியல, எத்தனை பேர் இதில் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே வாழ போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சியில் எனக்கு பிடித்த வேட்பாளர்கள் 2 பேர். ஒன்று நான் பெற்ற பிள்ளை வித்யாராணி வீரப்பன், சரிங்களா? அது எங்கோட்டு பிள்ளை. அது கொள்கை தெரியாமல் போய் சேர்ந்துருச்சு. ஓகே, பரவாயில்ல, அது வெற்றி பெறணும்னு நான் வாழ்த்துறேன். ஏன்னா எங்கோட்டு புள்ள அப்புறம் அது எதிரியாக இருந்தாலும் வெற்றி பெறணும். மேட்டூர் தொகுதியில் நிற்கிது. இன்னொருத்தர் வந்து நத்தம் சிவசங்கர். ஏன்னா அவர் களமாடிய களம் வெவ்வேறானது. மலைகளை உடைத்தவர்களை எதிர்த்து சிறைச்சாலை சென்றவர், இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காகவே தன் இன்னுயிர் போனாலும் பரவாயில்லைன்னு களத்தில் நின்ற மாபெரும் புரட்சியாளர். அவரே கட்சியில் கொஞ்ச நாள் ஓரங்கட்டப்பட்டு இப்போ தான் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு தெரியல சேர்ந்துருக்கிறாரு. அவரை நத்தத்தில் நிப்பாட்டாமல் அவருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு தொகுதியில் கொண்டே நிப்பாட்டியிருக்காங்க.
வீழ்த்துவதற்கு தான் இதெல்லாம். கேட்டால் என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாடு வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சொந்தமானது, பொருத்தமானது, அதனால் வந்து நம்ம எங்கே வேணாலும் யாரை வேணாலும் நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உழைத்தவர்கள் ஒரு தொகுதியில் உழைச்சிருப்பான், பல லட்சங்களை செலவழித்து இந்த தொகுதி நம்மளுக்கு கிடைக்கும்னு உழைச்சிருப்பான். திடீர்னு அவனை தொகுதியை மாற்றினீங்கன்னா அவன் எங்கே போவான்? யோசிச்சு பாருங்கள் நீங்கள். ஒன்று. ரெண்டாவது இன்னொரு செய்தி என்னென்னா, உறவுகளோடு உறவாடுவதற்கான தகுந்த சூழல் தன் சொந்த தொகுதியில் தான் இருக்க முடியும், உண்மையான பாசத்தை காட்ட முடியும். நீ வேறொரு தொகுதியில் போட்டிங்கன்னா வேஷம்தான் போட முடியும், பாசாங்கு தான் செய்ய முடியும். அப்போ இன்றைக்கி வந்து அவங்க 234 வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள் என்றால் திமுகவை வெற்றி பெறுவதற்கும் பாரதிய ஜனதாவை மகிழ்ச்சி கொள்வதற்காகவும் நிப்பாட்டியிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையான தேர்தல் பாதையை தேர்வு செய்தால் முதல்ல ஒரு கவுன்சிலர் அவர்கிட்ட, அதுக்கப்புறம் பேசுவோம். நாங்கள் இயக்கமாக இருக்கிற போதே எண்ணற்ற கவுன்சிலர்களை பெற்ற இயக்கம் விஜய் மக்கள் இயக்கம். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம், எங்களுக்கு அந்த தகுதி இருக்குது, ஆகையால் நாங்கள் பேசுவோம். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தவிர்க்க முடியாத சக்தி. நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க 4 முனை போட்டியெல்லாம் கிடையாதுங்க. தாவேக்காவா திமுகவா என்கிற போட்டியை அழுத்தம் திருத்தமாக எங்கள் தலைவர் ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசுகிறார், மக்களையும் சொல்ல வைக்கிறார். அப்படி என்றால் இருமுனை போட்டி தான் தமிழ்நாட்டில் எப்போதும், இப்போதும் அதுதான். இயற்கை வளங்களுக்காக போராடக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக வந்துட்டு சீமான் அவர்களை வந்து பார்க்குறார். கனிம வள கொள்ளைகளுக்கு எதிராக வந்துட்டு தொடர்ந்து அவர் பேசி கொண்டும் போராடி கொண்டுமே தானே இருக்கிறாரு. என்னங்க சிரிப்பான கேள்வி கேட்குறீங்க? போராடுவது போல போராடி அந்த நிறுவனத்திடம் பணம் பெறுவது தான் வேலை. அது போராட்டம். அது பணம் பெறுவதற்காக போராடுவது. போராட்டம் மாதிரி எந்த போராட்டத்தையும் தாவேக்க முன்னெடுக்கவே இல்லையே சார். நாங்கள் ஒரு செய்தியை தெளிவாக இருக்கணும். போராட மாட்டோம்னா போராட்டமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நான் ஒன்று கேட்குறேன், இங்கே வந்து அப்போ திமுக ஆட்சி தோல்வி அடைந்ததை நீங்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த கேள்வியில். ஒன்று. ரெண்டாவது இன்னொரு செய்தி, அதிகார வர்க்கத்தை எதிர்த்து இப்போ போராட்டம் என்பது அண்ணன் திருமாவளவன் இதுவரை 400க்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் வள்ளுவர் கோட்டத்தில். எதை சாதித்திருக்கிறார்கள்? என்ன தீர்வு? மாற்றத்தை நோக்கி தானே தாவேக்கா வரீங்க. நான் என்ன கேட்குறேன், மாற்றத்தை நோக்கி நீங்கள் வரீங்க அப்படின்னும் போது அந்த கட்சி போராடிச்சு தீர்வு கிடைக்கல, அதனால நாங்கள் ஏன் போராடணும், நாங்களும் அமைதியாகவே போகிறோம் அப்படின்றது. அமைதி இல்லை, தீர்வை நோக்கி அதிகாரத்தை கைப்பற்றுவது. இது ரொம்ப முக்கியம். போராட்டமே மக்களை கூட களத்திலேயே இறங்க மாட்டோம், நாங்கள் மக்கள் கூட நடைபெற்று கொண்டிருக்கிற ரோட்ல வந்து உட்காருங்க சார் எங்களுக்கு இருங்க. இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற ஆசிரியர் போராட்டத்தில் கலந்துக்கலையா சொல்லுங்க? துப்புரவு பணியாளர் போராட்டத்தில் கலந்துக்கலையா சொல்லுங்க? அதே மாதிரி பரந்தூர் விமான நிலைய போராட்டத்தை கலந்துக்கலையா? அஜித்குமார் படுகொலை போராட்டத்தை நடத்தலையா? நடத்தியிருக்கிறோம். அனிதா தற்கொலைக்கு போராட்டம் நடத்தலை, எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கிறோம். எதுக்கு பண்ணலைங்கிறீங்க? ஆக மக்கள் சார்ந்த விஷயங்கள், அஜித்குமாரை கொன்ற வழக்கில் மிக தீவிரமான ஒரு போராட்டத்தை அறிவித்தேன். ஏன்னா அது அதிகார வர்க்கம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி ஆட்சியில் இருப்பவர்கள் எப்படி போராட்டத்தை தூண்டுறாங்கன்னா, போராடுவது போல் போராடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். கடைசி நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு பென்ஷன் அறிவிக்கணும், உங்களுக்கு வந்து சலுகைகள் அறிவிக்கிறோம்னு தேர்தல் பாதையை மட்டுமே நோக்கமாக வைத்து செயலாற்றுகிற ஆளுங்கட்சி சில பேரை தூண்டி விட்டு வருகிறது. இப்போ ஆசிரியர் போராட்டம் பண்றவங்களை வந்து இப்போ ஆசிரியர் போராட்டம் 2 விதமாக இருக்கு. ஆசிரியர் போராட்டத்தில் வந்து ஜாக்டோஜியோ அமைப்பு வந்து ஏற்றுக்கலை, திமுகவுடைய ஆசிரியர் கூட்டணி அமைப்பு அந்த போராட்டத்தை அங்கீகரிக்குது. அதுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க முதலமைச்சருக்கு. ஜாக்டோஜியோ கூப்பிட்டீங்களா? அது பேர் என்ன? அப்போ இரட்டைத்தன்மையோடு ஒரு போராட்டம் நடப்பது எப்படி சாத்தியமாகும்? எப்படி தீர்வை நோக்கி நகர முடியும்? நீங்கள் அதை யோசிக்கணும். நீங்கள் ஒரு போராட்டம் என்பது வலிமை பெற வேண்டும், அந்த போராட்டம் என்பது வலிமையை பெற வேண்டும், வலியையும் பெற வேண்டும். ரெண்டுமே இல்லையே. இப்போ துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் என்ன செஞ்சாங்க? போராடியவர்களுக்கு நீங்கள் வந்து சாத்தியமான கூறுகளை சொல்லாமல் காலை உணவுன்னு ஒன்று அறிவிக்கிறீங்க. அதுவும் தனியார் நிறுவன ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் போராடுகிற போது அரசாங்கம் ஏன் சோறு போடணும்? அப்போ இருக்கிற தொழிற்சாலைகள் எல்லாத்துக்கும் நீங்கள் சோறு போட்டுருவீங்களா? போராடிட்டு அப்போ சாம்சங்கில் போராடிக்கிட்டு இருக்காங்க, சோறு போட்டுருவீங்களா? யாரை அவமானப்படுத்துகிறீர்கள்? மக்களை கொச்சைப்படுத்துகிறீர்கள். நீங்கள் சாப்பாடுங்கிற பேரில் கையேந்த வைக்கிற கொடுமை, இதெல்லாம் நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம். மக்கள் தன் வாழ்வை தானே தீர்மானித்துக் கொள்ளுகிற ஆட்சியாக அமைய வேண்டும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஒரு இனத்தை வந்து அழிக்கணும், ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னா அவங்க மொழியை அழிச்சிட்டாலே போதும், அந்த கலாச்சாரத்தை அழிச்சிட்டாலே போதும், அந்த இனத்தையே அழிச்சிடலாம். அதைத்தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல செஞ்சுக்கிட்டு வராங்க. அந்த இனத்தையும் மக்களையும் வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்கிறாங்க. போதை கலாச்சாரமாகட்டும், இல்லை ஒரு தமிழ் மொழியை வந்து அழிப்பதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை அவர் முன்னெடுத்திருக்கிறாருல்ல சார்?
இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க, இது போதை கலாச்சாரமா? நான் கூட இருந்தவன் எனக்கு தான் தெரியும் போதை கலாச்சாரத்தை பற்றி சீமானுக்கிட்ட. நான் வெட்ட வெளிச்சமாக பேசிடுவேன், வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா தனி உரிமையை பறிக்கிற செயல் அது. நான் அதுக்கு நுழையலை. இவருக்கும் தமிழ் தேசியத்துக்கு என்ன தொடர்பு சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஒரு செய்தி ஒன்று நான் பார்த்தேன். சீமானுடைய கடவுச்சீட்டில் அவர் யார் அப்படிங்கிறத பதிவு செஞ்சு நான் ஒன்று பார்த்தேன். அது உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் வந்திருக்கிறது. அதில் அவருடைய பாஸ்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்கள், இவருடைய பிறப்பு, இவர் கையெழுத்தே இதில் ஆங்கிலத்தில் போட்டு வச்சுருக்காரு. புரியுதுங்களா? மற்றதை விட்டுருங்க, அவர் பிறப்பை பற்றிலாம் நான் பேச விரும்பலை. இவர் போட்ட கையெழுத்தே ஆங்கிலமாக இருக்கிறது. இப்போ நான் இருக்கிறல்ல, என்னுடைய 7ஆம் வகுப்பு சான்றிதழ் எடுத்து பார்த்தாலும் சரி, 6ஆம் வகுப்பு சான்றிதழ் எடுத்து பார்த்தாலும் கையெழுத்து தமிழில் தான் நான் போட்டிருப்பேன். இன்றைக்கும் நான் தமிழில் தான் கையெழுத்து போடுறேன். இந்த போலி வேஷம் ஏன் யோசிச்சு பாருங்க நீங்கள். அப்போ இவர்கள் தமிழ் மொழிக்காக எதை செய்தார்கள், தமிழர்களுக்காக என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்கணும். சரி, இவ்வளவு பேசுகிறாங்கள வாய்க்கலையே, தமிழர் தமிழர்னு அதுக்கு முன்னாடி இது ஒரு பாஸ்போர்ட்டில் தமிழில் சைன் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்துட்டு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸில் தமிழில் சைன் பண்ணுறதும் எப்படி நீங்கள் ஒப்பீடு பண்ண முடியும்? தன்னுடைய கையெழுத்தை தானே தான் தீர்மானிக்க முடியும். அரசாங்கம் நான் கேட்குறேன், தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை போட்டு அனைவரும் தமிழில் கையெழுத்திட வேண்டும். போட்டாங்களா? முதல்ல தமிழ் தேசியம் பாஸ்போர்ட் தமிழக அரசின் கீழே வருதா? இல்லை, அதில் கையெழுத்து எப்படி வேணாலும் போடலாம். ஆங்கிலத்தில் போடணும்னா மத்திய அரசு அறிக்கை கொடுத்துருக்கா? இல்லை இந்தியில் தான் போடணும்னு அறிக்கை கொடுத்துருக்கா? அவரவர் சார்ந்த மொழியிலே கையெழுத்து போடலாமே. கையெழுத்துக்கு ஏதாவது தடை இருக்காதா இந்தியாவில்? கிடையாதே. அது மொழி சார்ந்த உரிமை பிரச்சனை. நான் என்ன கேட்குறேன்னா, தேசிய தலைவரின் படத்தை போட்டுக்கிட்டு இங்கே அரசியல் செய்கிற இவர்கள் போன்றவர்கள் இதுவரை இங்கே இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்தார்களா? சொல்லுங்கள், என்ன தகுதி இருக்குது உங்களுக்குலாம்? ரெண்டாவது, இப்போ வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. எத்தனை பேர் முன்னெழுத்து ஆங்கிலத்தில் போட்டு அறிவிச்சிருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? நாளைக்கு அந்த அறிக்கையை நான் விடுறேன். சரி, பட்டதாரிகள் இளங்கலை வணிகவியல், முதுகலை வரலாறு, முதுகலை மருத்துவம், இளங்கலை மருத்துவம், இப்படி தமிழில் தானே இருக்குது. ஏன் அதை போடலை? இவங்களே மொழியை கொண்டுட்டு மொழியை வாழ வைப்போம்னு சொன்னால் இது என்னது சொல்லுங்க. சரி, அப்பாவுக்கு பேரை தமிழில் மாற்றுறீங்க, நல்லது. அவங்க அப்பா பேரை உங்களை பெற்றால் தான் தகப்பன், உங்கள் தகப்பனை பெற்றவன் தகப்பன் இல்லையா? இது என்ன அணுகுமுறைன்னு எனக்கு புரியலை. தமிழ் வாழ வேண்டும் என்பதில் குறியாக இருக்கும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. தமிழில் மாதுளை என்பது தமிழ் பெயர். பல்லணி பழம், பல் போன்று அடுக்கடுக்காக அணியணியாக இருக்கக்கூடிய பழம். சீமான் பயன்படுத்துவாரா? எலுமிச்சை என்பது வடமொழி சொல், நரந்தம்பழம் என்பது தமிழ் சொல். நரந்தம்பழம் என்று பேசுவாரா? புரிய வைப்பாரா மக்களுக்கு? ஏன் இந்த வேட்டி என்பதை வேஷ்டி என்றார்களே, ஆட்டுக்குட்டி ஆஸ்டு குஸ்டின்னு சொல்லுவாங்களா, சொல்ல வைப்பாரா? இது என்ன அணுகுமுறை? தமிழ் தேசியம் என்பது ஒரு தனி பாணியை உடையது. இன்னும் அதற்கு எல்லை வரையறையே கிடையாது. அப்படி எல்லை வரையறையை வைத்து பேசினால் நீங்கள் மூணாரையும் சேர்க்க வேண்டும், கோளாரையும் பேச வேண்டும், குடகுமலையை இணைக்க வேண்டும். முடியுமா? ஆகையால் தான் தேசிய தலைவர் தமிழீழம் என்கிற ஒரு வரைபடத்தை வைத்துக்கொண்டு இது தமிழர்களுக்கான ஆட்சி வரைபடம் என்பதை உறுதிப்படுத்தினார். அவர் தமிழ்நாட்டை ஒரு நாளும் சேர்க்கல. ஆனால் இன்றைக்கி நீங்கள் செய்திருக்கிற செயல் என்ன? தமிழ்நாட்டையும் ஈழத்தை சேர்த்து ஒரு தொலைக்காட்சியை தொடங்கியிருக்கிறீங்க. இது எதுக்கு தெரியுமா? நான் குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செய்தியை சொன்னார். ஆமாம், ராஜீவ்காந்தி நாங்கள் தான் கொன்னோம், ஆகையால் எங்களது மாபெரும் இயக்கமாக இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு தொடர்ச்சியாக இந்திய நடுவண் அரசு தடை விதித்தது. இப்போ அவங்க சொன்ன கோட்பாடு என்னென்னா, அகண்ட தமிழ் தேசியத்தை உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டிலும் ஆட்கள் இருக்கிறார்கள் என்று மத்திய அரசு ஒரு கணக்கு சொல்லுகிறது பசுமை தீர்ப்பாயத்தில். இந்த நேரத்தில் நீங்கள் தமிழீழத்தையும் தமிழ்நாட்டு வரைபடத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு மேலும் விடுதலை புலிகளினுடைய தடையை நீட்டிப்பதற்கு சீமான் இன்றைக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கிறார். எப்படி இருக்குது? ஆக தொடர்ந்து புலிகளுக்கு எதிரான இயக்கமாகவும் புலிகளை துரோகி பட்டியலில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான இயக்கமாகவும் நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அழுத்தமாக நாங்கள் சொல்கிறோம். ஆக
இன்னைக்கு சீமான் பேசுகிறார், எதையே பேசுகிறார், எதையே பாடுகிறார். பயம் தொற்றி கொண்டு இருக்கிறது. காரணம், தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் மாபெரும் மக்கள் சக்தியாக உருவெடுத்ததற்கு பிறகு பதறுகிறார்கள். அவர்கள் வாக்கு வங்கி 8.2 என்று சொன்னார்கள். தனிச்சே நின்று அதில் 7% ஓட்டுக்கள் விஜய் மக்கள் இயக்க ஓட்டு என்பதை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் வாங்க சவால் விடுறேன். 2% மேல் உங்களுக்கு வாக்கு விழுந்தால் நான் இனிமேல் வலையொலித்தளத்தில் பேசுவதை நிறுத்தி கொள்ளுகிறேன். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? நிச்சயமாக இருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன். விஜயின் தம்பிமார்கள் போட்ட வாக்கால் 8.2. அவர்களுக்கு யார் இருக்கா சொல்லுங்கள்? எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க. பிரபாகரனின் உண்மையான தம்பிகள் அனைவரும் இன்றைக்கு வெளியில் நிற்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு போலி வேஷம் போடக்கூடியவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். தமிழினத்தை அழிப்பது நாம் தமிழர் மட்டுமே. தமிழ் தேசிய தலைவரை கொச்சைப்படுத்துவதும் நாம் தமிழர் மட்டுமே. உண்மையாகவே தலைவரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள், தலைவரோடு போராடியவர்கள், தலைவருக்காக தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர்கள், இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் எல்லோரும் தனியே நின்று கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழரில் எவரும் இல்லை. ஆக அது தற்குறிகள் கட்சியாக மாறி வெகு காலமாகிவிட்டது. அது தமிழனுக்கான கட்சியே கிடையாது என்பதை அழுத்தமாக சொல்லும். ஸோ இந்த தேர்தலை முன்னோக்கி தான் எல்லாம் நகர்ந்துகிட்டு இருக்கோம். இது எப்படிப்பட்ட தேர்தலாக இருக்க போகுது அப்படிங்கிறது வரும் காலங்கள் முடிவு செய்யட்டும். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.